அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போது கிளாஸில் எப்போயுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சத்தம் போடுவாங்க. நம்ம அலப்பறை பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு ஒரு மாணவர் சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ அந்த ஆசிரியருக்கு ரொம்ப கோவம் டக்குன்னு திரும்பி என்ன பண்ணுறாரு, அந்த மாணவனோட பெயரை சொல்லிட்டு அவங்ககிட்ட போர்டில் 1 போட்டு 3 0 போட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு அந்த வேல்யூ இப்போ 1000ன்றது தெரிஞ்சாலும் இது என்ன 1000 போட்டு கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாமதமாக 1000 அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னான். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 1000க்கு பக்கத்தில் 1 போட்டு 3 0 போட்டு பக்கத்தில் இன்னொரு 0வும் போட்டு இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னால் டக்குன்னு பதில் சொல்லிட்டான், இது 10,000 அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டான். ஸோ அப்படி சொன்னோன்னே ஆசிரியர் சரி ஓகே கொஞ்சம் சிரிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த 1க்கு 3 0க்கு அப்புறம் போட்டு அவன் டக்குன்னு சொல்லிட்டான். 1க்கு முன்னாடி 0 போட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மாணவர் என்ன சொல்கிறாரு, 10,000 தான் இப்போ இதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, நீ கிளாஸில் உட்காந்துட்டு இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்க. ஆனால் நான் இப்போ பாரு, இப்போ நான் இங்கே 10,000 எழுதிட்டு 10 அதாவது பின்னாடி 0 கூட்டிகிட்டே போனோம் அப்படின்னா அதோட மதிப்பு உயருது. அதே அந்த 1க்கு முன்னாடி அந்த 0 போடுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவே இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் தேவைப்படுற இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு வேறு, தேவையில்லாமல் பேசுகிறோன்னா அதுக்கான மதிப்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு பாடமாகவும் இது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோடைய மாரல். ஸோ ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.